இந்தியாவுல கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லிட்டாலே, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நினைவுல வர்றது எந்த இடம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த இடம் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்னா, கோவா மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா, இந்த கடற்கரை ஓரங்கள்ல நிறைய சுற்றுலா தலங்கள் இன்னுமே வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்குது. அதுல குறிப்பிடும்படியா ஒரு முக்கியமான ஒரு கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு இருக்குது. அந்த சின்ன தீவு மட்டும் இல்லாம ஒரு யூனியன் பிரதேசம். அது எந்த தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவு தாங்க. இந்த லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு குட்டி தீவு. நிறைய பவளப்பாறைகள் நிரம்பிய ஒரு குட்டி தீவு. இது குட்டி தீவு இல்ல. அது மட்டுமல்லாம இது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது இந்த லட்சத்தீவுக்கு ஒரு பெருமை சேர்ப்பதா இருக்குது. அப்படி ஒரு சிறப்பான, ஒரு அழகான சுற்றுலா தலமா விளங்கக்கூடிய லட்சத்தீவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம காணொளி பிடிச்சிருந்தாலும் அந்த காணொளிக்கு உங்களுடைய லைக்கை கொடுத்து உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துங்க. இப்ப வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா ஜெகதீஷ். இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை பற்றி இந்தியர்கள்கிட்ட ரொம்ப ஒரு பேச்சு வழக்கில் போயிட்டே இருக்குது. லட்சத்தீவுனா என்ன, எங்கே இருக்குது, இது எப்படி இது ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலமாக அறியப்படுது அப்படிங்கிற விதத்தில் தொடர்ந்து இணையதளத்தில் இந்த லட்சத்தீவை பற்றி தேடிட்டு வர்றாங்க. லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா லட்சக்கணக்கான தீவு, அதாவது சில 100,000 தீவுகளை கொண்ட ஒரு தீவை தான் லட்சத்தீவு அப்படின்னு பொருள்படுது. ஆனா உண்மையிலேயே அதிகாரப்பூர்வமா இந்த லட்சத்தீவுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மொத்தமா 36 தீவுகள் இந்த தீவு கூட்டமா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா வெறும் 32 சதுர கிலோமீட்டர் அந்த பரப்பளவுல தான் இந்த லட்சத்தீவு அமைஞ்சிருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லட்சத்தீவுல 36 தீவுகள் இருந்தாலுமே வெறும் 10 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. மீதமுள்ள தீவுகள்ல மக்கள் வசிக்காம ஒரு வெறிச்சோடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தீவா தான் இந்த லட்சத்தீவு அமைஞ்சிருக்குது. இந்த லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 64,429 பேர் மட்டும்தான் இந்த லட்சத்தீவுல வசிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பரப்பளவு கொண்ட ஒரு தீவு தான் இந்த லட்சத்தீவு. அப்படி இருக்கும் பொழுது இந்த லட்சத்தீவு ஏன் அந்த அளவுக்கு ஒரு சுற்றுலாக்கான ஒரு இடமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகளும் கடல் பரப்பும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு சுற்றுலா இயற்கையா காணப்படுவதால தான் இந்த லட்சத்தீவு அனைவராலையும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதா அமையுது. இந்த லட்சத்தீவுல மொத்தமா 10 தீவுகள்ல மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதுல எந்தெந்த தீவு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்ட்ராட், அமினி, அகாட்டி, பிட்ரா, செட்லேட், காட்மட், கல்பனி, கவராட்டி, கில்டன், மினிகாய் இந்த 10 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த லட்சத்தீவுடைய தலைநகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவராத்தி அப்படிங்கிற ஒரு இடம் தான் இந்த லட்சத்தீவுடைய தலைநகரா இருக்குது. இந்த லட்சத்தீவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வரலாறு பெரிய அளவில் தெரியல. ஆனால் உள்ளூர் மக்கள் ஒரு கதையை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சேரமான் பெருமான் அப்படிங்கிற ஒரு நாயனார் இருந்தாரு. அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாது நிரூபிக்கப்படாத ஒரு தகவல்னு வச்சுக்கோங்க. இவர் பின்னால இஸ்லாம் மதத்துக்கு மாறினார் அப்படிங்கிற ஒரு கதை இன்னைக்குமே இருக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுதான் பார்க்கணும். அவர் என்ன பண்றாருன்னா இந்த 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல இங்க வரக்கூடிய சேர நாட்டுக்கு வரக்கூடிய அந்த அரேபிய வணிகர் கூட சேர்ந்து ரகசியமா கப்பல் ஏறி மெக்காவுக்கு போக விருப்பப்படுறாரு. ஏன்னா இஸ்லாம் மதம் அவருக்கு பிடிச்சு போயிருச்சு அப்படிங்கிறதால அந்த காரணத்தால அவங்க கூட சேர்ந்து இவர் மெக்காவுக்கு போறாரு. அப்படி போனவரை தேடி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சில நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அவர் போன அந்த கடல் வழியில அவரை தேடிட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு புயல் காற்று அடிக்குது. அந்த புயல் காற்றால அவங்களுடைய கப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு ஒரு கரையில ஒதுங்குறாங்க. அந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பாங்காரம் தீவு அப்படிங்கிறாங்க. அந்த தீவுல நிறைய மக்கள் வசிக்கிறத அவங்க பாக்குறாங்க.
பின்னாடி பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து சேரநாடு போயிடுறாங்க. அப்படி போகக்கூடிய வழியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தீவுகளை பார்த்துட்டே போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க போய் அந்த நாட்டு அரசர்கிட்ட சொல்றாங்க. அந்த அரசனும் பார்த்தீங்கன்னா தன் நாட்டு மக்களை அந்த தீவுகளில் போய் நீங்க குடியேறி இருங்க, அப்படி குடியேறி இருந்தீங்கன்னா அந்த நிலம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளூர் கதையே இருக்குது. இப்படி வந்து அந்த மக்கள் போய் அங்க தங்கி போய் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான் வந்து முதலா குடியேறி விவசாயம் செஞ்ச இடம் எந்த தீவுன்னு சொல்றாங்கன்னா, அமினி அப்படிங்கிற ஒரு தீவுல தான் வந்து இந்த சேர நாட்டிலிருந்து போய் இருந்த மக்கள் வந்து அங்கிருந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேர நாட்டுல இருந்து மக்கள் போறாங்க, அங்கதான் தங்கி அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா, இந்த லட்சத்தீவுல 96% பேர் வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து இந்த இடத்துல இஸ்லாம் மதம் வந்து உருவாச்சு, எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெக்கால இருந்து உபயத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து இஸ்லாம் மதத்தை வந்து பரப்பிட்டு வர்றாரு. அப்படி இந்த உபயத்துல்லா வந்து இந்த லட்சத்தீவுக்கும் வர்றாரு. அங்க வந்து இந்த மதத்தை பரப்புறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று செய்தியா வந்து அறியப்படுது. இந்த உபயத்துல்லாவுடைய நினைவிடம் பார்த்தீங்கன்னா, இதே லட்சத்தீவுல இன்னும் இருக்கிறத பார்க்க முடியுது. இவருடைய நினைவு சின்னம் எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அன்றாட் தீவுல தான் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து அந்த லட்சத்தீவுல வந்து இஸ்லாம் மதம் வந்து பரவுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வரலாற்று செய்தி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்லவர்களும், சோழர்களும் வந்து அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல இந்த லட்சத்தீவை வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரலாற்று செய்தியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, போர்த்துகீசியர்கள் வந்து ஆட்சி செய்றாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொளத்து நாடு வம்சம் வந்து ஆட்சி புரியறாங்க. அவங்களுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் வந்து ஆட்சி புரியறாரு. 1799ல இந்த திப்பு சுல்தான் வந்து ஸ்ரீரங்கம் போர்ல வந்து இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் இந்த திப்பு சுல்தான் வந்து எந்தெந்த பகுதியில எல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சாரோ, அந்த பகுதியில எல்லாம் வந்து ஆங்கிலேய அரசு வந்து கைப்பற்றுது. அதற்கப்புறம் இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இந்த பகுதி வந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த லட்சத்தீவு வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இருந்தாலும் இந்த லட்சத்தீவு வந்து எப்ப வந்து ஒரு யூனியன் பிரதேசமா அறியப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1956ல மாநிலங்களை வந்து மறுசீரமைக்கிறாங்க. அந்த மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா, 1956ல தான் வந்து இந்த லட்சத்தீவு வந்து ஒரு யூனியன் பிரதேசமா வந்து அங்கீகரிக்கப்படுது. அப்படி அங்கீகரிக்கப்பட்டாலும் எப்ப வந்து இந்த தீவுக்கு லட்சத்தீவு அப்படின்னு பேர் வந்ததுன்னா, 1973ல தான் இந்த தீவுக்கு லட்சத்தீவுனே வந்து பேர் வந்து அரசாங்க பூர்வமா வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. இந்த லட்சத்தீவுல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து என்ன மொழி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிகமான மக்கள் வந்து மலையாள மொழியை பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மலாய் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஜேசரி அப்படிங்கிற மொழியை பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலம் பேசக்கூடிய மக்களும் வந்து அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் அப்படிங்கிற பிரிவுல தான் வந்துட்டு அரசால வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இந்த லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியன் பிரதேசமா இருக்குது. அப்படி யூனியன் பிரதேசமா இருந்தாலும், மத்த யூனியன் பிரதேசத்துல இருக்கிறது போல சட்டமன்றம் எல்லாம் வந்து இந்த லட்சத்தீவுல இல்ல. அதற்கு பதுவா பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால வந்து ஒரு நேரடி நிர்வாகி வந்து நியமிக்கப்படுறாரு. அவர பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறாங்க. நிர்வாகி அப்படிங்கிற அடிப்படையில இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து இந்த லட்சத்தீவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு நபரா வந்து அறியப்படுறாரு. இவருடைய தலைமை கீழ தான் வந்து இந்த லட்சத்தீவு வந்து இயங்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒரு சின்ன தீவா இருந்தாலும் ரொம்ப அழகான இயற்கை சூழல் நிறைந்த இந்த லட்சத்தீவுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்களும் போங்க. இந்த தீவுக்கு எப்படி போகலாம், எங்கிருந்து போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த காணொளியில் போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொளியை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நாளை மற்றும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.